வணக்கம். திருக்குறளில் துறவு என்ற ஓர் அதிகாரம் உண்டு. துறவு என்றால் என்ன? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களின் மீதான ஆசையை துறந்து விடுதல், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களின் மீதான பந்தத்தை துறந்து விடுதல், எதுவோடும் பற்றில்லாமல் இருப்பது, அதுதான் துறவுக்கான அடிப்படை இலக்கணம். இந்த இலக்கணத்தை வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகின்றார். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். நீங்கள் எந்தெந்த பொருள்களின் மீதுவான பற்றுகளை எல்லாம் விட்டு ஒதுங்குகிறீர்களோ அந்தந்த பொருள்களால் உங்களுக்கு துன்பம் ஏற்படாது. நிறைய பொருளின் மீது ஆசை கொண்டால் நிறைய துன்பம் வரும். வள்ளுவர் சொன்னதைத்தான் புத்தரும் சொன்னால், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம். இந்த திருக்குறளில் வள்ளுவர் ஒரு அழகான நுட்பத்தை செய்திருக்கிறார். உலகத்தின் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது, ஒட்டுதல் இருக்கக்கூடாது என்பதை சொல்ல வந்த வள்ளுவர் இந்த திருக்குறளை உதடுகள் ஒட்டாத வகையில் எழுதியிருக்கிறார். தமிழிலே பகர வரிசை இப் என்ற மெய்வரிசை, மகர வரிசை இம் என்ற மெய்வரிசை, இந்த இரண்டு வரிசையிலும் எழுத்துகள் இருந்தால் உதடுகள் ஒட்டும், வராவிட்டால் உதடுகள் ஒட்டாது. அப்படிப்பட்ட செய்யுள்களுக்கு நிரோட்டக வகை செய்யுள்கள் என்று பெயர். திருக்குறளிலே 25 குறள்கள் நிரோட்டக வகையில் அமைந்துள்ளன. உலகத்தின் துன்பங்களையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவற்றின் மீதான பற்றினை விட வேண்டும். ஆனால் திருக்குறளை எப்போதும் பற்றி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.